ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவத்தை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்கேன். மகாபெரிவா அப்போ ஒரு சின்ன கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேலே அங்கே இருந்ததுனால சுற்று வட்டார ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து மகானை தரிசித்து சென்றார்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் சாயங்காலம் கிட்டத்தட்ட ராத்திரி நேரத்தில் ஆச்சாரியாவை தரிசிக்க அப்போ நிறைய கூட்டம் இருந்தது. வந்திருந்தவர்களில் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் இருந்தார். சுமார் 2 வயதுள்ள பெண் குழந்தையோடு வந்திருந்தார். அந்த பெண்மணியின் குழந்தை ரொம்பவே சமத்தாக இருந்தது. வரிசையும் நேரமும் நகர்ந்து கொண்டே இருக்க திடீர்னு ஒரு வீறிட்ட அழுகுரல் கூட்டத்திலிருந்து. என்ன ஏதுன்னு எல்லாரும் பார்க்க அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த பெண் குழந்தை தான் அடித்தொண்டையிலிருந்து சத்தம் வர கதறி அழுதுன்னு இருந்தது. இன்னும் 10-15 பேர் நகர்ந்தால்தான் மகானை தரிசிக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் குழந்தை இப்படி கதறவே பதறி போனார் அந்த பெண்மணி. தோளில் சாச்சுண்டும் மார்பில் அணைச்சி தட்டி கொடுத்தும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அழுகை நிறுத்த பார்த்தார். குழந்தையோட அழுகை அதிகரித்ததை தவிர நிற்கவே இல்லை. அடுத்த 2-3 நிமிடத்தில் குழந்தைக்கு மூச்சு இறைக்கவும் ஆரம்பித்து விடவே நடுங்கி போய்விட்டார் அந்த தாய். மகானை தரிசிக்க வந்த இடத்துல இப்படி ஆயிடுத்தேன்னு தவிக்கிறா அந்த தாய். கூட்டத்தில் இருந்த சிலர் குழந்தைய சமாதானப்படுத்த முயன்று முடியல. சிலர் உச்சி கொட்டி அனுதாபம் காட்ட அந்த சமயத்தில் அங்கே அதிர்வேட்டு போல எழுந்தது ஒரு சொடக்கு சத்தம். மகாபெரிவாளின் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் பரிச்சயமானது மகானின் அந்த கை சொடுக்கு ஓசை. கணீர்னு அந்த சத்தம் கேட்டதும் எல்லாரும் திரும்பி பார்க்குறா. விரல் அசைத்து அந்த குழந்தையின் தாயை பக்கத்தில் அழைச்சா மகாபெரிவா. குழந்தை கதறி கதறி ஓய்ந்ததோ என்னவோ மெதுவாக தளர்ந்து போயிருந்தது. பதற்றத்தோடு வந்து நின்ற தாயை ஏற இறங்க பார்த்தார் மகான். குழந்தை காலில் கொலுசு போட்டிருக்கியே, அதில் எல்லா முத்தும் சரியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறா மகாபெரிவா. அவசர அவசரமாக குழந்தையோட காலை உயர்த்தி கொலுசை பார்த்தாள் குழந்தையின் தாய். வலது காலில் எல்லாம் சரியாக இருக்குது என்றவள் இடது காலை பார்க்க அதில் இருந்த முத்துக்களில் ஒன்று எங்கேயோ விழுந்திருந்தது. பெரியவா, ஒரு முத்து காணோம் பரபரப்பாய் அந்த பெண்மணி சொல்ல, பதட்டப்படாத, குழந்தைய இதோ இப்படி படுக்கவே. மகானின் உத்தரவுப்படி குழந்தைய அவர் முன்னிலையில் படுக்க வைத்தாள் அந்த பெண்மணி. தன் பக்கத்தில் இருந்த தொண்டரை பார்த்தார் பெரியவா. அதோ அந்த மயில் பீலியை எடுத்து குழந்தை முகத்தில் லேசாக தடவு பெரியவா சொல்கிறா. அணுக்க தொண்டர் அப்படியே செய்ய 3வது முறை அவர் அப்படி தடவிய போது பெரிதாக ஒரு தும்மல் போட்டது குழந்தை. அதே சமயம் அதன் மூக்கு துவாரத்தில் இருந்து வெளியே வந்து விழுந்தது கொலுசின் முத்து. அங்கே நடக்கிறத நம்ப முடியாமல் அந்த பெண்மணி திகைச்சு நிற்கிறா. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. குழந்தை மூக்கு துவாரத்திலேருந்து அந்த கொலுசோட முத்து விழருது. இதற்கு அடுத்து நடந்தது தான் பேராச்சரியம். என்ன, காமாட்சிக்கு மூக்குத்தி வாங்கி தர்றதா நீ வேண்டின்னு இருந்தது? உன் குழந்தைக்கு தெரிஞ்சிடுத்து போல இருக்கு. அதான் தன் காலில் இருந்த கொலுசு முத்தை எடுத்து மூக்குத்தியாக வைக்க பார்த்துருக்கா. ஒரு மெல்லிய புன்னகை தவழ மகான் சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் நின்றார் அந்த தாய். கண்களில் கண்ணீர் பெருகி நனைய சினுங்கிய குழந்தையும் தூக்க மறந்தவளாய், சுவாமி மன்னிக்கணும், இவ பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு மூக்கில் ஏதோ சதை வளர்ச்சி இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னார் டாக்டர். என் மாமியார் எங்கள் குலதெய்வமான காமாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி வாங்கி தருவதாக வேண்டிக்கொள், பிரச்சனை எதுவும் வராது என்று சொன்னார். நானும் வேண்டிக் கொண்டேன்.
அதன் பிறகு குழந்தையை பரிசோதித்த டாக்டர், பிரச்சனை எதுவும் இல்லை, வளர வளர அதுவே சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டார். இதோ குழந்தைக்கு 2 வயது பூர்த்தியாகிவிட்டது. நாட்கள் நகர்ந்ததில் நான் செய்து கொண்ட பிரார்த்தனையை மறந்துவிட்டேன். அம்பாள் தான் உங்கள் முன்னிலையில் ஒரு நாடகம் நடத்தி உங்கள் மூலமாகவே என் பிரார்த்தனையை நினைவுபடுத்தி இருக்கிறாள். தழுதழுத்த குரலோடு சொல்கிறாள் அந்த தாய். ஒன்றும் கவலைப்படாத, காமாட்சி எல்லாம் பார்த்து கொள்வாள் என்று சொல்லி தாயையும் சேயையும் ஆசிர்வதித்தார் மகா பெரியவா. எப்படி பாருங்கோ, அந்த பிரார்த்தனையை அந்த தாய்க்கு நினைவுபடுத்துறதுக்காகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை அங்கே நடக்க வச்சு, இப்பேற்பட்ட கருணை தெய்வம், கலியுக தெய்வம் மகா பெரியவா. இதுக்கு அடுத்தது